ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பெரிய வெங்காயம் வச்சு ஒரு புளி சட்னிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அப்படி கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படியே வதக்கி விடலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுடலாங்க. அப்படியே வதக்கலாங்க. இதில் அப்படியே புளி போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி வந்து அளவாக வச்சுக்கோங்க. நிறைய வச்சிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் சட்னி சாப்பிட முடியாதுங்க. அளவாக புளி வச்சுட்டு வரமிளகா வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறணுங்க. மிக்சியில் போடும்போது நம்ம நல்லா வதங்கினதும் பார்க்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. கூட ஒரு வில்ல தேங்காய் வைக்கிறதுனால வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக இப்படி தாங்க பண்ணுறேன். இப்போ நான் ஆற வச்சுட்டு மிக்சியில் போடுறேங்க. மிக்சியில் போட்டுட்டேங்க. இந்த பல்சில் ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம அடிச்சுக்கலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, போதுங்க. இப்போ இதை அப்படியே அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா நல்லா இருக்குங்க. காரம், உப்பு, புளிப்பெல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கி விடலாங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூடாக இட்லி வச்சுட்டுங்க இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி மட்டும் நான் சொன்ன அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே புளி வச்சுக்கோங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.